மூடிய குவாரியை மீண்டும் திறக்க பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரண்யா ஹரி முயற்சி. வணக்கம் அனைவருக்கும். பெரம்பலூர் மாவட்டம் கல்பாடி வடக்கு பிளாக்கில் குவாரி இயங்குகிறது. குவாரியை இயக்குபவர்கள் முருகேசன், ஏழுமலை, புஷ்பராஜ். இந்த புஷ்பராஜ் யாருன்னு முதல்ல பார்த்துருவோம். இவர் அதிமுகவில் வடக்கு ஒன்றிய செயலாளராக இருந்தார். இப்ப ஆட்சி மாறினதும் தாவேகா கட்சியில இணைத்து கொண்டார். இணைத்து கொண்டு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புத்தி ஆனந்த ஒரு 3 தடவை போய் பார்த்தார். விரைவில் மாவட்ட செயலாளராக இவர் நியமனம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நிலையில் இந்த கல்பாடி வடக்கு ஒன்றியத்தில் நடைபெறும் குவாரி, இவங்க 3 பேர் நடத்துறாங்க இல்லையா, இந்த குவாரி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி மூடப்பட்டது. அதாவது சுரங்கம் மற்றும் புவியியல் அதிகாரிகள் மூடினார்கள். டிடி விஜயகுமார் அவர்கள் மூடினார். விதிமீறல் இருக்கிறது, நிறைய ஸ்பேஸ நீங்க எடுத்துட்டீங்க, ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்கன்னா மூடிட்டார். இந்த மூடிய குவாரிய திறப்பதற்கு இந்த 3 பேரும் முயற்சி பண்ணி ஓரளவு வெற்றியும் பெற்று விட்டார்கள். இவர்களோட கைகோர்த்து கொண்டவர் இந்த போட்டோவில் தெரியாமல் ஒல்லியா பச்சை சட்டை தமீம் அன்சாரி. இப்ப புதுசா வந்திருக்கிற ஏடி இளங்கோவன். இவங்க 2 பேரும் கைகோர்த்து கொண்டார்கள். சரியான கட்டிங் நேரம். திறப்பதற்கு எல்லா வேலையும் முடித்துவிட்டு தற்போது அனைத்து பயிர்களும் ஆட்சியர் திருமதி சரண்யா ஹரி அவர்களின் டேபிளில் உள்ளது. மீண்டும் திறக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சியர் கையெழுத்து போட வேண்டும். இந்த நிலையில இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அவர்களே, உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். இந்த குவாரி ஏன் மூடப்பட்டது, இது குறித்து ஆய்வு பண்ணீங்களா? இந்த ஆய்வில் என்னென்ன குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது, எவ்வளவு ரூபாய் அபராதம் போட்டது, இதெல்லாம் நீங்கள் செய்யவில்லை. இந்த அதிகாரியும் செய்யவில்லை. ஆனால் மீண்டும் திறக்கிறதுக்காக உங்களிடம் வந்துள்ளார்கள். நீங்கள் திறப்பதற்கு அனுமதி கொடுக்காது. மீண்டும் அனுமதி நீங்கள் கொடுத்தீங்கன்னா சட்ட சிக்கலில் நீங்களும் மாட்டிக்கொள்வீர்கள். ஏனென்றால் இந்த குவாரி மற்றும் இந்த 3 குவாரி மற்றும் அந்த ஆஞ்சநேயர் கோயிலை சுற்றி ஒரு 3 கிரசர் ஆஞ்சநேயர் கோயில் இடத்துலயே நடக்குது. இது குறித்து நாங்கள் வழக்கு தாக்கல் பண்ணியுள்ளோம். இந்த வழக்கில் நீங்கள மாட்டுவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்பு இருந்த பிர்லானி அவர்கள் மீது அவரையும் அதுல குற்றவாளியா சேர்த்திருக்கிறோம் அந்த வழக்குல. இதுல நீங்க மாட்டிக்க வேணாம், நீங்க கையெழுத்தே போட வேணாம். முடிஞ்சா ஆய்வு பண்ணுங்க, அபராதம் போடுங்க, என்னென்ன குற்றம் நடைபெற்றதுன்னு எடுங்க. எடுத்துட்டு இது முடியாதுன்னு சொல்லிடுங்க. இது உங்களுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. நன்றி, வணக்கம்.